அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு. சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் மாற்றத்திற்கான நேரத்தில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கவிருக்கிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா, சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல்வேறு வகையில் தங்களுக்கு யோக பலன்களை அள்ளி தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்கள் ஒருபுறம் கொடுத்தாலும் சுபயோக பலன்கள் அதிகமாக கிடைத்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில பல விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அலுவலகத்துல புதிய சவால்களை சந்திப்பீங்க, இருந்தாலும் அவற்றை தைரியமா கையாள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். சில பல விஷயங்கள்ல எதிர்ப்புகள் இருக்க பெற்றாலும் பல நேரங்கள்ல அதை எல்லாத்தையும் கடந்து வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகள்ல தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க. அலுவலகத்துல புதிய சவால்களை சந்தித்தாலும் அவற்றை தைரியமா எதிர்கொள்வீங்க. அதே நேரம் நிதிநிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும், காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களின் நீண்ட கால முயற்சிகள் நல்ல பலனை தரும். அலுவலகத்தில் தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகத்தாங்க இருக்கும், ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்க சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாகவே இருப்பாங்க. இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெற போகிறது. நிதி ரீதியா சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும்.
இருக்கும். அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நிதி நிலைமையில கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைன்னா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் நிறைந்த ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் குடும்பத்தினுடைய முழு ஆதரவை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கணவரினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. புகுந்த வீட்டில் தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம். அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடியறதுல இழுபறியான நிலையே காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயங்களும் உண்டாகலாம். தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த நேர்த்தி கடனை செலுத்தி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது. புதிய கூட்டாளிகள் சேரலாம். குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க. உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வீட்டு பராமரிப்பு செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க. உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும். ஆனாலும் தலைவலி, நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க. உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி உதவியும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகளும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள், நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை விறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க.
புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும்.